அந்த வார்த்தையை இனிமே உபயோகப்படுத்தாத வார்த்தையா? அன்பார்லிமெண்டரி வேடாது. ஆமா சார். என்ன வேடு? எந்த வார்த்தையை எப்படி டிக்ஷனரியில இருந்து எடுத்துட வேண்டியது? அந்த வார்த்தையா ஏன் வச்சிருக்கீங்க? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? அப்ப இப்படி எல்லாம் பேசினா ஒரு குடும்ப பெண் இப்படி பேசுவாளா? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்க அலோவ் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு ஃபேமிலி அலோவ் பண்ணுமா? எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, சமூக சீரழிவை இந்த நடிகர் விஜய் இன்றைக்கு சமூகத்தில் பரப்பிட்டு இருக்காரு. கண்டிக்காம என்ஜாய் பண்ற நீ. இன்னைக்கு உனக்கு எங்க போச்சு பா தம்பி? ஏன்னா நீ சங்கீதாவுக்கு, உன் மனைவி சங்கீதாவுக்கு இழைத்த அநீதிய அவர்கள் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு நடிகையோட சுத்துறேன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு டீசெண்டா பிஹேவ் பண்ணியிருக்கு. நடிகன் பேரை கூட குறிப்பிடாம. அடுத்த வாரமே நீ அதே நடிகையை கூட்டிட்டு ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போற. பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, அப்ப எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, எக்ஸ்ட்ரா மாரிச்சல் அஃபேரை நீ ரசிகர்களுக்கு, உன் தொண்டர்களுக்கு நீ சொல்லி காமிக்கிற? நீ மன்னிப்பு கேட்கணும். நீ இத்தனை வேலை பண்ணியிருக்க. நீ ஒரு நடிகன், ஒரு தலைவன், ஒரு கட்சி தலைவன், நாளைக்கு முதலமைச்சராக போறேன்னு சொல்லக்கூடிய தலைவன், பெண்களை நீ அவ்வளவு அவமானப்படுத்திருக்க. உனக்கு அத்தனை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நேத்தே உனக்கு பதில் போட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்பேன்னு. நீ மன்னிப்பு கேளு, நானும் மன்னிப்பு கேட்கிறேன். பகிரங்கம் மன்னிப்பு கேட்கிறேன். புரியுதா? எனக்கு பெண்களை காயப்படுத்துற நோக்கமும் கிடையாது, பெண்களை குற்றப்படுத்துற நோக்கமும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கணும் நல்லா. இன்னைக்கு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய டிவிகே கட்சிக்காரன், உன் டிவிகே பெண்கள் எந்த அளவுக்கு ஆபாசமா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் கால்லையும் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. போன் என்னால் போனால யூஸ் பண்ண முடியல. த்ரெட்டனிங் கால்ஸ், ஸ்லாண்டரிங் கம்பெயின், என்னையும் குடும்பத்தையும். உன்னைய சினிமாவின் மூலமாவோ அரசியல் மூலமாவோ இந்த இளைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். இனி நீ தான் எனக்கு எதிரி, அரசியல் எதிரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் தான் அரசியல் எதிரி. நீ ஒவ்வொரு கட்டத்திலையும் இனிமேல் உன்னுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக, இளம் பெண்களுக்கு எதிராக இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீ யாரு என்பதை உலகத்திற்கு காமிக்காம விட மாட்டேன். ஓகே.